இயல் 9 சித்தாலு. நாகூர் ரூமி என்பவர் ஆசிரியர். இவர் முகமது ரஃபி எனும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூஃபி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களின் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீட்ச்மி, சுபமங்கலம், புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கின்றோம். உயரமான கட்டடங்களை என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கட்டடமா அப்படின்னு சொல்லி வியந்த ஆச்சரியத்தில் வியந்து பார்க்கின்றோம். அதிசயம் என்றும் போற்றுகின்றோம். இப்போ நம்ம சென்னையிலலாம் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் உயரமாக அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அதை பார்த்து அதிசயத்தும் போகின்றோம். அதை உருவாக்க உழைத்தவர், வியர்த்தவர், இடுப்பொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா? இன்னலில் இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள். தொழிலாளர்களின் மனசுமையை அறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல் மனங்களுக்கு மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள். ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் பிறர் துன்பம் அறிந்து வாழ வேண்டும். அப்படி பிறர் துன்பம் அறிந்து வாழ்பவன்தான் உண்மையான மனிதன். அப்படி வானுயரம் கட்டடங்கள் கட்டும் பொழுது அந்த ஏழைகள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை தான் இந்த சித்தாலு என்கின்ற இந்த கவிதையின் வாயிலாக கூறியுள்ளார். சித்தாலு என்றாலே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். கட்டடங்கள் கட்டுகின்ற பொழுது மேஸ்திரி அப்படின்னு இருப்பாங்க, கட்டிட பொறியாளர் இருப்பார். அந்த கட்டிட பொறியாளர் அந்த படங்களையெல்லாம் வரைந்து கொடுத்து மற்ற வேலைகளெல்லாம் இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் கொத்தனார்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் சின்ன கொத்தனார்னு ஒருத்தர் இருப்பார், அடுத்தது அவங்களுக்கு ஒரு எடுபடின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே இந்த சித்தாளுன்னு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கல் மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கலந்து கொடுத்தால் அதை வைத்து இவங்கள் பூசி செய்ய வேண்டியதான் இவர்களுடைய வேலை. அதை பற்றி இங்கு அப்படி இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த நிலைமையை எண்ணி ஒரு பாடல் இங்கு எழுதப்பட்டுள்ளது. இது மனித நேயத்துக்காக கொடுக்கப்பட்டது. பெரும்பாலும் அந்த சித்தாளில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் தன்னுடைய குடும்ப நிலையை எண்ணி எந்த வேலையாக இருந்தாலும் நேர்மையாக செய்யக்கூடியவர்கள். ஆதலால் அந்த சித்தாள் என்ற அந்த தொழிலை செய்பவர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பார்கள். அந்த பெண்கள் சமூகத்தில் எவ்வாறெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது. பாடலை கவனிங்க. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான். எப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. பொற்காலமாக இருந்தாலும், இந்த காலத்தை நம்ம பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்ல முடியாது பொற்காலம்னு, ஏன்னா இப்போ கொரோனா காலம் இப்போ நடந்துட்டுருக்குறது, அதை நம்ம பொற்காலம்னு சொல்ல முடியாது. அதாவது பெண்கள் விடுதலை பெற்று பெண்களுக்கு என்ன முன்னுரிமை அளிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த காலத்தை தான் நம்ம இதில் சொல்ல வராங்க பொற்காலம் என்று. அப்படி இருக்கக்கூடிய அந்த பொற்காலமாக இருந்தாலும் அந்த பெண்களோட தலையில் எழுதியதோ கற்காலம்தான். இது யாருக்காக சொல்லியிருக்காங்க? அந்த சித்தாளு என்பவர்களுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூலி தொழிலாளி அந்த பெண்ணுக்கு பொற்காலமாக எழுதப்பட்டு இருந்தாலும் இந்த காலங்கள் நடந்தாலும் அவள் தலையில் சுமக்கிறது என்னதான் அந்த கற்காலை தான். அதனால் அந்த கற்காலம்தான் எப்போதுமே அவளுக்கு. தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே.
ஒரு கஷ்டம், இடர், துன்பம் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்து விட்டது என்றால் கையை எடுத்து தலையில் வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்படி பண்ண முடியாது என்பதனால் தன் வாழ்வு தொலைக்காமல் அப்படி புலம்பிக்கிட்டு பூமியில் உட்காந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாமல் அந்த பெண் என்ன செய்வாள் என்றால், தன் வாழ்வு தொலைக்காமல், தன்னோட வாழ்வு ஒன்றுமே இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் தொலைஞ்சு போகாமல் காணா போகாமல் இருக்கிறதுக்காக தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள். இப்போ என்ன பண்ணுறாள் அந்த பெண்ணு? தன்னோட வாழ்வை நிலைநிறுத்துவதற்காகவும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த உற்றார் உறவினர் குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காகவும் தலையில் கை வைக்கிறா. அதாவது வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்க, ஏன் தத்திரியமாக தலையில் கை வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது முடியல அழுதுட்டு நம்ம தலையில் கை வச்சுட்டு இருந்தோம்னா அது வேண்டாத செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் தலையில் கை வைக்கிறது இந்த பொற்காலமாக இருந்தாலும் வாழ்வு இப்படி ஆயிடுச்சேன்னு கை வைக்காமல் இந்த சித்தாலாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கையை தலையில் வச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ அதை மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக என்ன பண்ணுறாங்க? தலையில் கை வைப்பறுக்கிறார்கள். இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு. அதாவது பார்த்தோம்னா சில பேரை சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ரொம்ப போராம்பார் தலைக்கணம் பிடிச்சவம்பாங்க, அதாவது ஹெட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரொம்ப திமிரு, அகந்தை, அகம்பாவம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை போன்று இருக்கிறது தான் தலைக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் தலைக்கணம் பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு சொல்கிறாங்க. தலைக்கணம் பிடித்தவர்கள் அதிகமாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் அப்படி இருந்தாலும் தலைக்கணமே வாழ்வாக வாழ்கின்றால் இந்த பெண்கள். இந்த சித்தாலா இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்களாம்? தன்னோட தலையில் இருக்கக்கூடிய அந்த கணம், அந்த பாரம், அதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த சித்தாளுகள். அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும். அடுக்குமாடி அலுவலகம், அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாலை மாளிகைகள் சொல்லுவாங்க. அழகழகாக மாலை மாளிகையெல்லாம் கட்டி அதற்கு அருகிலோர் குடிசை கட்டி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடிடுவார். அதாவது ஒரு மாலை மாளிகை கட்டக்கூடியவங்கெல்லாம் அதில் கட்டக்கூடிய அந்த தொழிலாளிலாம் என்ன இருப்பாங்களா, அந்த குடிசையில் தான் தங்கியிருப்பாங்களாம், குடிசை போட்டு. அதை போன்று அடுக்கு மாடி கட்டிடங்களாக இருந்தாலும், அலுவலகம் பெரிய பெரிய அலுவலகங்களாக இருந்தாலும் அடுத்த ஒரு கனவுக்காகவே வாடுறவங்க தான் அழுக்காமல் இவ சுமக்கும். அழுக்காமல் அவங்களுக்காக அழுக்கிறதே கிடையாது. இவங்க போய் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம கல் சுமக்கணுமா அப்படின்னு நினைக்காமல் தன்னுடைய தொழில் தனக்கு நேர்மை தரக்கூடியது, தன் குடும்பத்தின் வறுமையை போக்கக்கூடியது என்று எண்ணி அழுக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த அழுக்காமல் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக. எதுக்காக இதெல்லாம் சுமக்கிறாங்க? தனக்கு அடுத்த வேலை அந்த உணவு வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதனவே சலனங்கள் ஏற்படுத்தும். இப்போ ஒரு இடத்துல இந்த ஒரு சித்தாலாக இருக்கிறவங்க மேலே பார்த்துருப்பீங்க, சாளரம்னு சொல்லுவாங்க. அந்த கயிறு மாதிரி வச்சு தொங்கிட்டு அதில் வேலை பார்த்துக்கிட்டுலாம் இருப்பாங்க. இப்போல்லாம் நிறைய மிஷின்லாம் எந்திரம்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் அப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் ஏறி போய் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த தலையில் சுமந்துக்கிட்டு போவாங்க. அப்போ கால் இடறி விழுந்துட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படின்னா செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும். அவங்க அதை போன்று ஏறி போய் இது கொடுக்கும் பொழுது ஏதோ விபத்து ஏற்பட்டு அவங்க இறந்து விட்டார்கள் என்றால் ஒரு சிறு சலனத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். அந்த இடத்துல ஒரு சலசலப்பு, ஐயோ என்னாச்சு அப்படின்னு ஓடுது. அப்படியா, சரி அடுத்த நாளையிலேருந்து வேற ஆளாக வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சிறு சலனத்தை மட்டுமே ஏற்படுத்தும். சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு மனசுமை இருக்கிறது என்பதை அந்த செங்கலுக்கு தெரியுமா? நான் சொல்லுவோம் கல் மனசு அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. எதை சொன்னாலும் கல் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கல்லுக்கு எப்படி எதுக்குமே உபயோகம் இல்லாமல், அதை எதுக்கும் உபயோகம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது, அது வீடு கட்ட உதவுது, அதுக்கு எதுவும் அந்த உணர்வுகள் கிடையாது. அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கருங்கல் எப்படி கிடக்குமோ அதை போன்று அந்த முதலாளித்துவத்தை காட்டுது இந்த இடத்துல.
அந்த முதலாளித்துவம்ங்கிறது வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த முதலாளி என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு இவ இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த சித்தாள் வரலைன்னா நாளைக்கு வேற ஆளை வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் இதில் சொல்கிறாங்க. அப்போ இவங்க இறந்தாலும் அழுக்காமல் இவள் சுமந்து கற்களெல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக இவள் அந்த கற்களை சுமந்தாலும் செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும். இறந்துட்டா அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, எப்படியா என்னை வேலைக்கா, ஐயோ வேலை முடிஞ்சிட்டு, சரி சரி பரவாயில்ல நாளைக்கு வேற ஆளை வர சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களோட மனசு கல்லாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ சித்தாளின் மனசுமைகள் அந்த செங்கற்கள் அறியாது. அதை போன்றுதான் இந்த முதலாளித்துவம் என்பதை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோர் கற்காலம்தான். எப்போது தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு. தலைக்கணமே வாழ்வாக ஆகிப்போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தரு கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும். சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது என மிக அழகாக எளியோர்களின் வாழ்க்கையை இங்கு சித்தாளுடைய வாழ்க்கையை இங்கு அழகாக தன் கவிதை மூலம் எழுதியிருக்கின்றார் நாகூர் ரூமி அவர்கள். நன்றி, வணக்கம்.